ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் தான் உங்கள் விஜய் ஷா. பிக் பாஸ் சீசன் 7 இன்னைக்கான டே வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் படத்தில் வந்து விஜய் சேதுபதியும் நம்ம தளபதியும் 2 பேரும் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும், இல்லைன்னா அது வில்லனு ஹீரோ எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி உள்ள நடந்துகிட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே டவுட்டாக இருக்குது. 6 சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் அடிச்சுக்கிட்டு தான் நார் வாங்கி எவனும் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து இருந்ததா இல்லை. ஒரு சில பேர் வந்து கேங்காக இருப்பாங்க, ஒன்றா இருப்பாங்க. ஆனால் வந்து ஒட்டுமொத்த வீடும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெஞ்சன்ஸும் இல்லாமல் எங்கள் மனசில் எதுவுமே இல்லை தம்பி, நாங்கள் எல்லாரும் வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒத்துமையாக கேம் விளாட போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு பகீரன்லையோ பார்த்தீங்கன்னா பிக் பாஸுக்கு வந்து செம்ம காண்டாக இருந்திருக்கும். ஏன்னா இங்கே ஒத்துமையாக இருந்தால் வேலைக்கு ஆகாதடா, கண்டென்ட் எது கிடைக்காதடா, அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட பங்கு வந்து ஃபயர் கொளுத்தி 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 போட்டுட்டு இருப்பாரு. இன்னைக்கு அப்படிதான் நிறைய விதம் நடந்துச்சு. எல்லாத்தையுமே ஷோக்குள்ள போய் பார்த்தரலாம். இன்றைக்கான டே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா பூர்ணிமாவாக இருக்கட்டும் மாயாவாக இருக்கட்டும் 2 பேர் வந்து இணை பிரியவே மாட்டாங்க. பூர்ணிமாவே சொல்லிட்டாங்க, அதாவது வந்து நான் வெளியில் போயிட்டு மாயா கூட தான் இருக்க போகிறேன், வீட்டுக்குள்ளெலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது, எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து இவ்வளோ நாள் நான் அப்பா அம்மா கூட இருந்துட்டேன், வெளியில் போயிட்டு மாயா கூட நான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதையும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாயா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூர்ணிமா தான் என்னோட புருஷன், அவங்க கூட தான் நான் இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே வச்சுருந்தாங்க. இதையும் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுது? நினைக்கிறது தான் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகுது. அந்த பூர்ணிமா சொல்லும் போது நம்ம பிளாக் ஆகுது பார்த்தீங்களா? இன்றைக்கி வந்து நிறைய பேத்துக்கு பிளாக் ஆகி நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி தான். அதனால் இவங்க வெளியில் போய் ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க, உள்ளே வந்து அப்படி தான் இருக்காங்க. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, இப்படி இருந்தவங்களை ஒருத்தர் பிரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அர்ச்சனாவால் மட்டும்தான் முடியும். அர்ச்சனாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும். நிறைய சீசன் ட்ரை பண்ணியிருக்காங்களாம். அதாவது இந்த சீசனில் வந்து ஃபஸ்ட்டு நாளே வர வேண்டியது தான். மணிக்கும் அவங்களுக்கு தான் வந்து ஒன்றா சேர்ந்து ப்ரோமோலாம் எடுத்திருக்காங்க. அப்படி நாள் வந்திருந்தா கூட இவ்வளோ கிளாரிட்டி அவங்களுக்கு இருந்திருக்காது. ஏன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் வந்து 24 ஹவர்ஸும் உட்காந்து தூங்காமல் கொள்ளாமல் அந்த பொண்ணு பார்த்துருக்கு. அப்படின்னா எந்த அளவு கிளாரிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கறதுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். ஏன்னா இப்போ வரைக்கும் டெய்லியும் ஓட்டிங்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாருக்கும் வந்து 8%, 5%, 3% அப்படின்னு தான் ஓட்டிங் இருக்குது. 56% ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அதாவது ஒரு 5 கண்டஸ்டன்ட் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு வந்து 3/4 ஓட்டு போயிடுது. மித்த எல்லாருக்கும் தான் அந்த சில்லற ஓட்டு உள்ளது. அது எல்லா ஓட்டையும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா தான் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களால பிளான் பண்ணி தான் உள்ளே இறங்கியிருக்காங்க. அதனால் அவங்களால என்ன வேணால் பண்ண முடியும். கமலன் என்ன அப்பப்போ வந்து குழப்பி விட்றாரு. அவர் குழப்பி விட்டா கூட பார்த்தீங்கன்னா இவங்க அசரவே மாட்டேங்கிறாங்க, நின்று அடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க கரெக்டாக பிளான் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, மாயா தான் நம்மளை வந்து எதிர்க்குது. மாயாவை நம்ம எதிர்க்கணும், என்ன பண்ணணும், பூர்ணிமாவை நம்ம சைடு வர வைக்கணும். அதுக்கு என்னென்னலாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து வந்து அர்ச்சனா பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். லைவ் பார்க்குற எங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மேரத்தான் வந்து 2 இன்னைக்கு மாறுது. அதில் வந்து 10 பேர் தான் போகணும். 3 பேர் வந்து கழட்டி விடப்படுறாங்க. டான்ஸர் வந்து ஒரு மணியெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு கொரியோகிராஃபராக வரக்கூடிய ஆள். கிங்ஸ் ஆஃப் டான்ஸில் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணவர். அவருக்கு டான்ஸ் வரல, பர்ஃபார்ம் பண்ண தெரியலை, அவர் நல்லா நடிக்கலை அப்படின்னு சொன்னால் கூட சரி, அவர் வளர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் தான், நல்லா டான்ஸ் ஆடலன்னு சொல்லிட்டு அவரை குத்தி உட்கார வைக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் நைட்டே வந்து பிக் பாஸ் வந்து காண்டானார்ல, காண்டாயிட்டு என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாம் வந்து இது பண்ணும் அப்போ தான், இல்லாட்டி வெரி வெரி டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல. அதில் இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காசு கொடுக்குறப்பே வந்து கொடுத்தா டான்ஸ் ஆடி பர்ஃபார்ம் பண்ணுற ஒரு ஆட்டக்காரி அங்கே ஆடுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம ஊர்லலாம் கரகாட்டக்காரங்களாம் பார்த்துருப்போம். ஆடிட்டு வரும்போது அவங்களுக்கு காசு கொடுத்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொடுத்துடலாம். அவங்க வந்து போன பிறகு இவங்க ஆடுறாங்க அவங்க ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு மைண்டில் வச்சுருந்து கொடுக்க முடியுமா? அந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த சால்வ் பண்ணிட்டாங்க அந்த மேட்டர். அப்புறம் மேரத்தான் 2க்கு பார்த்தீங்கன்னா அந்த 3 பேரை வந்து தள்ளிட்டாங்க. மணியாக இருக்கட்டும், கூல் சுரேஷை தான் நல்லாவே பண்ணவே இல்லை, அதனால் அவரையுமே தள்ளிட்டாங்க. அனன்யாவையும் தள்ளி விட்டாங்க. அந்த டபுள் பேரா ஆடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆட வச்சாங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸ்வரி, அதாவது அர்ச்சனா வேற லெவலில் கிழிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும்.
போட்டு தாக்கு பாட்டுக்கு வந்து அப்படியே அப்படியே கண்ணில் நிற்கிது, அந்தளவு பண்ணாங்க. வடிவேலா வந்து விக்ரமும் சூப்பராக பண்ணாங்க. அங்கே தான் ஒரு கிளாஷ் ஆகுது அப்படின்னு தான் சொன்னேன். வந்தேன் வந்தேன் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குல்ல, ஒரு சூப்பரான பாட்டு. கமலஹாசன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்ரன், இங்கே ரம்யா கிருஷ்ணன் வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. அதை ரீக்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஐஸ்வர்யாவும் நம்ம ஜெனிலியாவும் அண்ணா எப்படி இருக்கும் அதை வந்து ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. அங்கே நம்மளுக்கே நல்லா தெரியும் ரவீனா வந்து வேற லெவலில் டான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஐஸ்வர்யாவா வந்து நேற்று லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க எந்த அளவு பார்த்தீங்கன்னா வல்கராக ஆடினாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது இங்கே டான்ஸ் ஆடுறது தான் முக்கியம். இவங்க டான்ஸ் ஆடாமல் அங்கே வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே வந்து ஓட்டிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி ஆடினாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் ரவீனாக்கு கொடுக்குறாங்க. மாயாவுக்கு பார்த்தீங்கன்னா பூர்ணிமா வந்து மாயாவுக்கு தான் கொடுக்கணும். மாயாவுக்கு கொடுத்துட்டாங்க ஓட்டு. அப்புறமேட்டு நான் என்னோட இதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மாயாவுக்கு கொடுக்கல, ரவீனாக்கு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கொடுத்த காரணமும் கரெக்டாகவே இருந்துச்சு. அங்கே தான் 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா முட்டிக்கிச்சு. முட்டினால அது எங்கேயோ போய் நின்றுச்சு. சாரி கேட்டு இரிட்டேட் வரைக்கும் போயிருச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பூர்ணிமாவை பற்றி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கிது. இவ்வளோ நாள் அவதை நீ தொங்கிக்கிட்டு இருந்தே இல்லை, தொங்கிக்கிட்டு இருந்த வரைக்கும் நீ விளங்காம தான் தெரிஞ்சு, அது கூட இருந்து உன் பேரும் கெட்டு போய் நாரி போய் கிடந்துச்சு. உன் ஃப்ரெண்டு இந்துஜா பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேயாதமான அந்த படங்கள்லாம். அவங்க பேட்டியில் கூட இது பேர் எடுத்தால் கூட இல்லை நல்லா பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வார்த்தைகளை முழுங்குது. அந்த லெவல் கொண்டு போய் விட்டுருச்சு. அந்த மாதிரி மட்டமான கேமை உள்ள விளாண்டுக்கிட்டு இருந்துச்சு. எப்போ இது மாயாட்ட அந்த ஷேடோலேருந்து வெளியில் வந்து அர்ச்சனா மற்றவங்க எல்லாரோடையும் விளையாட ஆரம்பிச்சிச்சோ அப்போ வந்து வேற லெவலில் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா யார் பெஸ்ட்டு பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு கேட்கும்போது தினேஷுக்கு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா சொல்ல ஏன்னா ஈஸ்வரி கேரக்டரை வேற லெவலில் பண்ணியிருந்தாங்க. அதில் அவங்களுக்குமே கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அர்ச்சனா வந்து டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க்கு போகக்கூடாதுன்னு சேர்ந்து இவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து வச்சு குத்திருக்காங்க. அதனால அது பண்ண முடியாது. அவங்க வந்து இன்னொரு பர்சன்ஸ்க்கு அதை கொடுக்கணும். நான் என்னோட மைண்டில் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா இவங்க கண்டிப்பாக வந்து விஷ்ணுக்கு கொடுக்கலாம். ஏன்னா அவர் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார், இல்லாட்டி வேற யாருக்கோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் சற்றும் எதிர்பாராமல் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்டாங்க. கையை காமிச்சோட விட்டால் பரவாயில்ல, இங்கே தான் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா வந்து தன்னோட ஸ்ட்ராட்டஜியை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அவங்க அதை உள்ளே சொல்லிட்டு வெளியில் வந்து அது ஒன்று சொல்கிறாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா பூர்ணிமாக்கே ஒரு ஆச்சரியம், நம்மளுக்கு எப்படி இவங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெளியே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பூர்ணிமா இப்போ தான் நீங்கள் வந்து உங்களோட இண்டிவிஜுவல் கேமை விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்கள் மாயாவோட சண்டை போட்டனால தான் நான் அதை கொடுக்க விரும்பலை. அதாவது இப்போ தான் நீங்கள் அவங்களோட இந்த ஷேடோ விட்டு தனியாக வந்து விளையாட ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து செருப்பால் அடித்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க. நம்ம பல வாட்டி இதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த இடத்துல வந்து அவங்களுக்காகவும் பார்த்தீங்கன்னா அர்ச்சனா யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவளை இப்படியே விட்டோம்னா அவளோட சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுவா, அதனால் இவள் அவள்கிட்ட பிரிக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபயரிங் அவங்களால முடிஞ்ச வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். யாருமே எதிர்பாராத விதமாக பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து மிட் வீக் எவிக்ஷன் பண்ணிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. கூல் சுரேஷ் எகிரி குதிக்கிறனால அவரை தான் அனுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மலாம் ஒரு இன்ட்யூஷன் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் வந்து அனன்யாவை தான் லாஸ்ட்டில் இருந்துச்சு. இப்போ ஓட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக போயிட்டு இருக்கு. கூல் சுரேஷும் அனன்யாவும் தான் லாஸ்ட்டில் இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்க்கும்போது கூல் சுரேஷ் மேலே போயிட்டாப்புல நம்ம நிக்சன் அவர்கள் வந்து ஐசுவை நினச்சி ஆடிக்கிட்டு இருந்தார்ல, வெளியில் வந்து ஆடிக்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஓட் போடாமல் கீழே இறக்கிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு மிட் வீக் எவிக்ஷன்லாம் அனன்யா போவாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். வெளில போயிட்டாங்க. விஷ்ணு அழுதெல்லாம் பேசினார். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் அந்தளவு பண்ணியிருக்காரு உள்ளே இருந்து. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அனன்யா வெளியில் போயிட்டாங்க. இந்த வாரம் 3 எவிக்ஷன் அப்படின்ற மாதிரி 3 பேர் வெளியில் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டபுள் எவிக்ஷன் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி தான். நிக்சன் தான் இப்போ மேலே இருக்காரு. கூல் சுரேஷும் சேர்ந்து வெளியில் போவாரா இல்லை நிக்சன் மட்டும் வெளில போவாரா? இந்த வாரம் நாயகன் வந்து என்ன பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.